இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த நம்பரை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணா அது 2 விஷயத்துல தான் போய் முடியும். ஒண்ணு உங்க காதுல ரத்தம் வரும். இல்லைன்னா உங்க உயிர் போயிடும். இது வெறும் கதை இல்ல. ஜப்பான்ல நடந்த ஒரு பயங்கரமான உண்மை. இந்த நம்பரை ஜப்பான்ல சடோக்கா நம்பர்னு சொல்றாங்க. தி ரிங் படத்துல வருவாளே அந்த சடாக்கோ. ஜப்பான்ல 4ன்னு சொல்ற நம்பரை மக்கள் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன் தெரியுமா? ஜாப்பனீஸ் மொழியில 4ன்னு சொன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் மரணம். இந்த நம்பர்ல 10 நாள் இருக்கு. இதை நீங்க கால் பண்ணா அந்த பக்கம் ஒரு எரியான ஸ்டாட்டிக் சவுண்ட் ஒன்று கேட்கும். அதாவது ரேடியோல சிக்னல் கிடைக்காத மாதிரி ஒரு சத்தம். ஆனா அதை கொஞ்சம் டீப்பா கவனிச்சு கேட்டீங்கன்னா அது சத்தம் இல்ல. யாரோ ஒரு பொண்ணு வலியில துடிக்கிற மாதிரி ஒரு கூக்குரல். இந்த நம்பரை கால் பண்ணி சர்வைவ் ஆன ஒரு யூடியூபர் என்ன சொன்னாரு தெரியுமா? கால் கனெக்ட் ஆகி 10 செகண்ட் மேல ஆச்சு. சடனா என்னோட மொபைல் ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. யாரோ மெல்ல மூச்சு விடுற சத்தம் கேட்டுச்சு. என்னோட ரூம் டெம்பரேச்சர் சடனா டிராப் ஆச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தா யாரோ இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. இதுல கவனிக்க வேண்டிய பேனிக் பாயிண்ட் என்னன்னா, இந்த காலை நீங்க கட் பண்ண முடியாது. நீங்க கட் பண்ண ட்ரை பண்ணாலும் அந்த பக்கம் இருந்து ஏன் அவசரம் அப்படின்னு ஒரு குரல் கேட்கும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஊர்லயும் பல பேர் இந்த மாதிரி லோக்கல் நம்பர்ஸை சோசியல் மீடியால ஷேர் பண்றாங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி நம்பர்ஸ் பின்னாடி பிளாக் மேஜிக் இல்லைன்னா டிஜிட்டல் பேரனாமல் விஷயங்கள் இருக்குன்னு சில பேர் நம்புறாங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க தைரியசாலின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி சரியா ஒரு 12 மணிக்கு உங்க மொபைல்ல இந்த நம்பரை டயல் பண்ணி பாருங்க. ஆனா அது உங்க கடைசி காலா கூட இருக்கலாம். இந்த வீடியோ உங்க தூக்கத்தை கெடுத்திருந்தா அதுதான் ட்ரில்லர் தமிழாவோட வெற்றி. இந்த மாதிரி இன்னும் பயங்கரமான விஷயங்களுக்கு மேல அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு பெல்ல பிரஸ் பண்ணுங்க. மறக்காதீங்க, உங்க ஃபோன் இப்போ ரிங்கானா அது யாரா கூட இருக்கலாம். வாட்ச் யுவர் பேக். இது ட்ரில்லர் தமிழா.